ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்சென்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு வர கஷ்டத்தை நம்ம போக்க போகிறோம். அதாவது எக்ஸ்பியை வந்து அன்லிமிட்டடாக எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 100 எக்ஸ்பி அந்த ரேஞ்சில் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த மாதிரி ஒரு இடத்த தேடிக்கோங்க. அதில் நான் போடுற மாதிரி ஒரு 4 பள்ளம் இந்த இப்படியே பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு 2 ஓட்டை, இந்த சைடு வந்து ஒரு 2 ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி இருக்கா ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் வந்து நம்ம சோல் சாண்ட் வைக்கணும். இந்த சோல் சாண்ட் இங்காண்ட ஒன்று, அந்த பக்கம் ஒன்று வச்சிட்டிங்களா? இப்போ இதுலேயும் வாட்ரு அதுலேயும் வாட்ரு ஆட் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் இந்த டிஸ்பென்சரை வச்சுருவோம். டிஸ்பென்சரை வச்சுட்டு இப்போ பட்டன் எடுக்கணும். பட்டன் இங்கே இந்த இருங்க. பட்டன் எடுத்து இந்த பக்கம் கரெக்டாக இதில் ஒன்று, இதில் ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு 3 ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு ஃப்ரேம், எப்படி சொல்ல, நம்ம உள்ளே வர அந்த மாபு வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்குன்னு மாபை நான் பிடிச்சிட்டு வந்து உங்களை உள்ளே விட சொல்லலை. அதுவே வரும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆகும். அது மூலிமா தான் உங்களுக்கு எந்த எக்ஸ்பி அன்லிமிட்டடாக வரும். இப்போ நான் எந்த அளவு ஹைட் வைக்கிறேனோ அதே அளவு, நான் ரொம்பவும் உங்களுக்கு ஹைட் வைக்க சொல்லலை. இப்போ வந்து இந்த கரெக்டாக அந்த சென்டரில் வந்து பான்ஃபயர் வைங்க. இந்த இருக்கா, இந்த சென்டர் பாயிண்டில் பான்ஃபயர் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டிஸ்பென்சருக்குள்ளே ஒரு 3 4 அந்த ஃப்ளிண்ட் வச்சுருங்க. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சிட்டிங்களா? வச்சுட்டு ட்ராப் டோரு கரெக்டாக இங்கே. இப்போ நம்மளுக்கு இந்த கீழே இருக்கிற வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இதை சுற்றி மேலே போடணும். எப்படி நான் இப்போ பாட்டுருமேங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படும், ஒரு 3 பிளாக் ஹைட்டு, 3 to 4 பிளாக் ஹைட் வச்சாலே போதும். நான் வந்து 3 பிளாக் ஹைட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு பிளாக் விட்டு மேலே க்ளோஸ் பண்ணணும். டிஸ்பென்சருக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிளாக் கேப் இருக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம் கைஸ். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் உங்கள்கிட்ட சப்போர்ட் கேட்டு போட்டேன். அதை ஏதோ கோபமாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி வச்சுப்போம். முடிஞ்சிச்சா நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லிவர் டிஸ்பென்சருக்கு பின்னாடி மாட்டிடுங்க. டிஸ்பென்சரில் நீங்கள் என்னது அது பின்னாடி ஒட்டணுனாலும் அதை வந்து உட்காந்து தான் செட் பண்ணணும். அந்த உட்காந்து அப்படி செட் பண்ணுறோம். முடிஞ்சிச்சு. நம்மளோட மிஷின் கம்ப்ளீட்டடு. இப்போ இங்கே இந்த இடத்த உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு இந்த இதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இன்ஸ்டன்ட் டேமேஜ் 3 இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2 அந்த ஏரோ வச்சு கரெக்டாக ஒரு 4 3 என்னை பொறுத்த வரைக்கும் 4 விட்டிங்கன்னா டக்கு கிடைக்கும். இதே நீங்கள் 1லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எக்ஸ்பி ஏறும். இதே நீங்கள் 4 போட்டுனா டக்குன்னு காலி. அங்கே உள்ள வேறு மாபை வந்து காலி பண்ணுறோம். அந்த மாபு வந்து நான் பேரும் சொல்லலை. நீங்கள் அந்த பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அதேமாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறோட கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு பட்டன் மறுபடியும் எடுத்துக்கோங்க. எடுத்து மறுபடியும் அந்த இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் வச்சோன்னா அந்த இது மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பென்சருக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டிங்கன்னா நெருப்பு அணைஞ்சிரும். அணைஞ்சிருச்சா, நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். இப்போ இந்த அது பேர் என்ன, ஆர்மர் ஸ்டாண்டு. ஆமாம், ஆர்மர் ஸ்டாண்டு. அதை டக்கு நிறுத்த வைங்க. நான் வந்து ஒரு 10 ஆர்மர் ஸ்டாண்டு கரெக்டாக விட்ருக்கேன். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எத்தனை வேணாலும் வைக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு முடிஞ்சா, இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்ப்ளாஷ் போர்ஷன் ஆஃப் இன்ஃபர்டேஷன் இருக்குது. இந்த போர்ஷனை தூக்கி கரெக்டாக அடிங்க. இது எப்படி செய்யணும் அப்படிலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நாளைக்கே இப்போ நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன். யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாபு ஸ்பான் ஆகிடும். இந்த மாபோட பேர் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் அந்த சர்வைவல் மோடுக்கு போய் காட்டுறேன். இதோடைய எக்ஸ்பி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். நானே ஆச்சரியப்பட்டு போவேன், அந்தளவு அதிகமாக ஏறிச்சு இதில். இப்போ நான் பக்கத்தில் போனோன்னு அங்கே கண்ணு முன்னே தெரியாமல் ஏறுது பாருங்க. நான் ஒன்றும் இதில் ஸ்பீடோ
அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே வீடியோவை எடுத்து அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள்கிட்ட போட்டாச்சு. எனக்கு இவ்வளோக்குள்ள ஸ்பீடாக ஏறுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏறும். எக்ஸ்பிங்கிற தொல்லையே நம்மளுக்கு இனிமேட்டு கிடையாது. இது யாரா கைஸ் இது என்னோடய கான்செப்டில் இல்லை. மன்னிச்சுக்கோங்க. டாடா. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவன் இந்த ஜோம்பி நம்ம கொண்டுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம், இல்லை என்ன ஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோ